ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இன்ஸ்லா சேலன்ஸோட டே 10 வந்துவிட்டோம். ஸோ காலையிலே எழுந்திரிச்சு டீ போட்டுட்டு கூடவே என்னோடய சீரக தண்ணியும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் காமிக்கிறேன். அண்ட் எடுத்து குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் இது பண்ணிட்டேன். இன்றைக்கி சண்டே. ஸோ மார்க்கெட்டில் தக்காளி அப்புறம் காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால தம்பி வீட்டில் இருக்கான். ஸோ இந்த வெஜிடபிள்ஸு எல்லாமே ஃப்ரிட்ஜில் மாற்றி எடுக்கணும். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது. அதனால் இன்றைக்கி ஒர்க் அவுட் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். கடையிலையும் வேலை அதிகமாக இருக்கும். கறி எடுத்துகிட்டு வர்றது, சமைக்கிறது, அப்புறம் கொஞ்சம் ஹோம் ஒர்க்கு, அப்புறம் ப்ராஜெக்ட்டு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைவே இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு முட்டை தோசையும் கொஞ்சம் மட்டன் குழம்பு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி தான் நிறைய துணி துவைக்கிற வேலைலாம் எனக்கு இருக்கும். ஏன்னா காய போடணும். அப்புறம் தம்பிக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே எடுத்துகிட்டு துவைச்சி போடணும். சாக்ஸு அது இது நிறைய ஒர்க்கு சண்டேல தான் எனக்கு அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக சண்டேனால் லீவு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக சண்டே லீவு கிடையாது. சண்டேல தான் நிறைய ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். முடிச்சுட்டு என் பையன் என் கூட கொஞ்சம் நேரம் விளையாட அப்படின்னு சொன்னேன். எங்கள் கடைக்கு புதுசாக இந்த பம்பரம் வந்துச்சு. அவன் பம்பரம் எப்படி விடுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். இந்த மாதிரி தான் பம்பரம் விடணும். சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரி நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி தான் இது இருந்தது. பம்பரம் விட்ட பின்னாடி இது யாருது நிறைய நேரம் சுற்றுது, எப்படி சுற்றுது அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நானும் அவனை விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஜாலியாகவே இருந்தது அது. அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் ஆஃப் டீ எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மட்டன் சாப்பிட்டதுனால என்னமோ தெரில, கொஞ்சம் ஹெவியாகவே இருந்தது எனக்கு. அண்ட் கொஞ்சம் ஹேர் கேர்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன். கொஞ்சம் கத்தாழை, அப்புறம் விட்டமின் இ கேப்சூல் இதெல்லாம் போட்டு தலைக்கு ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு கடையிலே உட்காந்துருந்தேன். கடையிலே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் மறுபடியும் ஈவினிங் போல் ஒரு 1/4 கப் ஆஃப் டீ எடுத்துக்கிட்டேன். என்னமோ தெரியல, இன்றைக்கி டே எனக்கு ரொம்ப ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. தலை வலிச்சுக்கிட்டே இருந்தது, கஷ்டமாக இருந்தது. என்றைக்காவது ஒரு நாள் நமக்கும் இந்த மாதிரி ஒரு டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டே தான் இன்றைக்கி எனக்கு. அப்புறம் அகைன் ஒரு டீ எடுத்துக்கிட்டேன். நைட்டு மறுபடியும் ஒரே ஒரு முட்டை தோசையும் கொஞ்சம் மட்டனும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன். என்னோடய நைட் டின்னர் இது தான். டின்னர் கொஞ்சம் ஒரு 8:00 போல் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு சாப்பிட்ற ஐடியாவே இல்லை. நான் அகைன் ரொம்ப சாப்பிடாம இருந்தாலும் டயர்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டின்னரையும் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் மறுபடியும் என்னோடய ஃபேட் கட்டர் ட்ரிங்கை எடுத்துக்கிட்டு நாளைக்கு தேவையான புக்ஸு அதெல்லாம் தம்பிக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னோடய ஃபேட் கட்டர் ட்ரிங்கை குடிச்சிட்டு இந்த நாளை எனக்கு முடித்தேன் நான். அகெயின் மறுபடியும் நம்ம பேக் டு ஃபார்ம் நம்ம வரணும். ஆனால் எந்த நாள் எப்படி இருந்தாலும் என்னோடய டயட்டில் நான் காம்ப்ரமைஸ் வச்சுக்கிறது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் என்னோடய டயட்டை நான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே பார்க்கலாம்.